நான் ஆபீஸ்ல எப்படி இருப்பேன்? நான் ஒரு டீம் லீடரு. என்னைய கொண்டு வந்து என் பொண்டாட்டி ஹோட்டலுக்கு மாவாட்ட வைக்கா. ஏதோ ஒரு நாள் 2 நாளுன்னா பரவாயில்ல. என் பொண்டாட்டி என்னைய தினம் அந்த மாதிரி தான் வேலை வாங்குறா. அவகிட்ட கோவப்படவும் முடியல, வெளியே சொல்லி அழவும் முடியல. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. இல்லைன்னா ரூமுக்குள்ள கூட்டு போட்டு தூக்கி போட்டு மிதிக்கா. திடீர்னு பியாய் பிடிச்ச கணங்கா. இவளை என்ன நீ தான் சமாளிக்க? ஐயா செல்வா, செல்வா அம்மா வராங்க, அழக்கூடாது. சொல்லுமா. இன்னும் நீ தூங்கலையா? போய் தூங்க வேண்டியது தானே. மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டியா? சாப்பிட்டியா? இங்க நீ என்னத்துக்கு அந்த வேலையெல்லாம் செய்ய? அவளை போட்டு கிரைண்டர் வாங்கி போட்டு கிரைண்டர்ல ஆட்ட வேண்டியது தானே. நீ என்னத்துக்கு தினம் அந்த வேலையை செய்ய? நானும் உன்னைய திட்டி பார்த்துட்டு நீ கேட்க மாட்டேங்கிய. பொண்டாட்டி தாசனா இருக்கலாம் ஒருத்தன், ஆனா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதாம சொல்லிட்டேன். எனக்கு என் பிள்ளை கடந்து இப்படி மாவாட்டிட்டு அடக்கானு எனக்கு வருத்தமா இருக்கு. அவளுக்கு எப்படி இருக்க தெரியாது. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதாமா. வெளியே சொன்னா கேவலம், அதனால நான் வெளியே சொல்லாம இருக்கேன். என் மோவன் கடந்தா மாவாட்டியான்னு பேசாட்டிக்கு அவ தலையில தட்டி நீ ஒண்ணு இட்லி கடை வைக்கண்டா ஒரு கடை வைக்கண்டா அவளை தலையை தட்டி வீட்டுல கொண்டு போடு. கைய கால புடிச்சி அவ 10 ரூபா துட்டு இப்போ சம்பாதிக்கன்னு கடந்த ஆடியா. சரிம்மா விடு. அவ சந்தோஷத்துக்கு ஏதோ பண்றா. அவளுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேனு நான் செய்யறேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமால இப்படியே செஞ்சுக்கிட்டு திரி. உன்னை என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. அவளை அன்னைக்கு நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்கதான் போறேன் பாரு. என்ன இங்க சத்தம்? மாவாட்டி முடிஞ்சுதா? இந்த உமா ஆட்டிக்கிட்டே இருக்கேன். என்ன ஒரு ரெண்டு டவரா தான். அதையும் ஆட்டிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. சீக்கிரம் ஆட்டுங்க. உப்பை போட்டு கலந்து கலக்கி வச்சாதான் காலையில இட்லி ஊத்த முடியும். உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன மாமியாரே சத்தெல்லாம் பழமா இருக்கு? என் மோவன் உனக்கு புருஷனா இல்ல வேலைக்காரனாங்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவனை வேலையா வாங்கி கொண்டுகிட்டு இருக்கியே என்னங்க? அவன் வேலைக்கு போயிட்டு வந்தவன் வந்து வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுப்பானா? உனக்கு மாவாட்டுவானா? அவன் கிரைண்டர் கிடக்கல, கிரைண்டர்ல போட்டு மாவாட்ட வேண்டியது தானே. இதே வாய்தான். போன மாசம் என்ன சொல்லிச்சு? கரண்ட் பில்லு ஏறுது, கிரைண்டரை போட்டு கரண்ட் பில்லை ஏத்திட்டான்னு சொல்லி இதே வாய் தானே சொல்லிச்சு. அதான் கரண்ட் பில்லு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் உங்க பையனை ஆட்ட வச்சிருக்கேன். ஆட்ட நல்ல மாவை உரல்ல போட்டு ஆட்டினா கரண்ட் பில்லு வராது. அது 800 ரூபா வந்து போச்சேன்னு சொல்லி நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடிலாம் 200 ரூபா வரும், 300 ரூபா வரும். கொஞ்சம் முஞ்சி போனா அது கூட வராமலாம் அதுக்கும் கீழெல்லாம் நாங்கள் ஒப்பைத்தி இருக்கோம். நீ இப்போ வர ரொம்ப அந்த ஏசி ஈஸியெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கரண்ட் பில்லை 800 ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சிருக்கியே. வேற சொல்ல தானே செய்வேனா? எனக்கு ஏசிங்கிறது அத்தியாவசியம், அனாவசியம் கிடையாது. ஏதோ நான் என்னமோ அனாவசியமா போட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு செலவு பண்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. கரண்ட் பில்லு வர வச்சுட்டேன்னு அதான் கிரைண்டர் போட்டாதானே நீங்க என்னைய கரண்ட் பில்லு ஏத்திட்டான்னு சொல்லுவீங்க. அதனாலதான் உங்க பிள்ளைய ஆட்ட விட்டுருக்கேன். இனிமே கரண்ட் பில்லு வராது, போய் படுங்க. லைட் எல்லாம் பாத்ரூம் போனாலும் போடாதீங்க. எங்கன்னா செவுத்துல போய் முட்டிக்கிட்டு கூட நில்லுங்க. லைட்டை போடாதீங்க, கரண்ட் பில்லு ஏறிடும். அம்மா பார்த்து பேசு, அது எங்க அம்மா. நான் என்ன எனக்கு சித்தப்பான்னா சொன்னேன்? உங்க அம்மா தான் சொன்னாங்க கரண்ட் பில்லை ஏத்திடுறேன்னு. அதனாலதான் அவங்களையும் கரண்ட் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, லைட்டை போடாம போங்கன்னு சொன்னேன். இங்க பாரு உமா, நீ ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. நல்லா கேளுல அவ செவுட்ல நீ 4 விட்டாதான் அவளா திருந்துவா. அவ செவுல 4 குடுப்பன்னு பார்த்தா உட்காந்து மாவாடிக்கிட்டு இருக்கான் பாரு. அம்மா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. ஏதாவது 7:30 கூட்டாம போய் படுங்க. ஹலோ எச்எச்மி மேடம், உங்க மூவலுக்கு வாங்கினியல வளையல பொட்டு சீப்பு கீப்புன்னு எல்லாம் யார் காசு? என் காசு. நான் ஹோட்டல்ல சம்பாதிச்ச காசு. என் புருஷனே என்னை அடிக்கிறதுக்கு ஏவி விடுறீல ஏவி. பாத்தியால உன் பொண்டாட்டி என்ன பேசியான்னு எப்படி சொல்லி காட்டியான்னு பாரு. என் மோளுக்கு 2 வளையல ஆசையா எடுத்தேன், அதை எப்படி குத்தி காட்டியான்னு பாருல. என் பிள்ளை சம்பாத்தி அந்த வீட்டுல இருக்குன்னு நினைச்சுதான் நான் எல்லாம் செய்யேன். ஆனா உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டால. இதை கேட்க இந்த வீட்டுல ஒரு நாதி இல்லையே. என் புருஷன் இருந்திருந்தா அந்த மாதிரிலாம் கேட்க விட்டு இருப்பாரா? இன்னொரு வார்த்தை பேசுன நான் மனசுனா இருக்க மாட்டேன் அம்மா. என்னையவே அடிச்சிட்டீங்களாங்க? உங்க அம்மை கேட்டு என்னையவே அடிச்சிட்டீங்களா? வேற நீ கொஞ்ச நெஞ்ச பேசிக்கிட்டு இருக்க. நானும் இந்த வீட்டுல சம்பாதிக்க தான் செய்யறேன். நான் ஒன்னும் சும்மா இல்ல. ஏதோ நீ மட்டும் சம்பாதிக்கிற மாதிரி பேசாத. ஏதோ உன் ஆசைக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நானும் விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் எங்க அம்மாவை பேசுன நான் மனசுனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஏதா சந்தியா, உன் காலை ஒழுங்கா தூக்கிட்டு தூர போயிரு. இல்லைன்னா இப்போ உன் காலை நான் முறிச்சிருவேன். என் காலு ஒண்ணு என்ன பண்ணுது? என் பாட்டுக்கு தானே நான் படுத்திருக்கேன். என் இடத்துல காலை தூக்கி போட்டு வச்சிருக்க, அப்புறம் நான் எப்படி படுப்பேன்? என் காலை தூக்கி அங்க போட்ட? என் காலை நான் எங்க வேணாலும் வைப்பேன், அது ஏன் இஷ்டம். அப்படியா? அதை நீ உன் புருஷன் வீட்டுல வைய, காலை நீ எங்க வேணாலும் வச்சுக்கிட்டு தூங்கு, யாரும் கேட்க மாட்டா. இப்ப என் இடத்துல நீ காலை தூக்கி வச்சுன்னா காலை முறிச்சு விடுவேன் பத்துக்க. நான் படுக்காண்டமாவ தூர பந்தல மிதிச்சு தள்ளிடுவேன் அம்மா. சோனி, உன் கால் படுது, உன் காலை நவுட்டு சொல்லிட்டேன். இல்லைன்னா எனக்கும் கோவரம் மிதிச்சு தள்ளிடுவேன் பத்துக்க. நானும்
என்னமே உன் கால் என் பக்கம் வரட்டும், அப்புறம் தானே இருக்கு. அப்ப ராத்திரி நீங்க மேடம் உருண்டு உருண்டு வந்து என் மேல காலை போடுவீங்களே, அப்ப நான் என்ன பண்ணணும்? நுள்ளி விட்டுறட்டானா இருக்குன்னு. அது தூக்கத்துல நடந்தா அது தெரியாம நடக்குது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ நல்லா கண்ணு முடிச்சுக்கிட்டு தெளிவா இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ற. நீ நைட்டு தூங்கும் போது இப்படிதான் காலை கொண்டு வந்து மேல மேல போடுற. அதான் உனக்கு உன்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் நான் இப்ப இப்படி பண்ணினேன். 24 மணி நேரமா இவ்வளவு சண்டைக்கும் இவ்வளவுக்கும் வேற வேலையே கிடையாது. ஆர்மா இவளை என்னைய படுக்க விடாம காலை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கா எனக்கு படுக்க இடத்துல. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் போய் கீழே படுக்கலாம். நான் நல்ல பெட்ல படுத்துக்கிட்டீங்க. எனக்கும் குறுக்கு நோவல் தாங்க முடிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் அதுல படுக்கலான்னு பார்த்தா என்னையே படுக்க விடாண்டாளுவே விழுவேன். இவ்வளவு படுப்பாளுவேன்னு பார்த்தா இவ்வளவு சண்டை போட்டுட்டு அடக்காளுவேன். நான் ஒண்ணுமே பண்ணலாமா? இவ ராத்திரி காலை தூக்கி தூக்கி மேல போடுறாம தொப்பு தொப்புன்னு எனக்கு ஒரு சில நேரத்துல என்னான்னு வயிறு வலிக்கும் திரும்ப இவ தூக்கி போடுறதுல. அதுக்கு தான் அவட்ட நான் சொன்னா நானும் அப்படி பண்ண மாட்டேன்னு என்னைய காலையில வெறுப்பேத்துறா. அதுக்கு தான் நான் இப்போ அப்படி பண்ணினேன். அதுக்கு தான் சண்டைக்கு வரா. சண்டை போடாம ராத்திரியாவது நிம்மதியா தூங்குங்களா? என்னையும் நிம்மதியா தூங்க விடுங்க. ஏமா நீ வாமா என்கிட்ட படுமோ? ஏமா நீ இந்த பக்கம் வா, என்கிட்ட படு. ஏன்டா அவகிட்ட எல்லாம் படுக்கூடாது, அப்ப நீ நடுவுல படு. உங்கள் வந்து தொல்லை தாங்காம தான் நான் பாய போட்டு கீழே படுக்கதே. வர வர கீழையும் படுக்கூட முடிங்கிய. ராத்திரி ஒண்ணுக்கு போறேன்னு எந்திரிச்சு மேலே கையும் காலையும் மேலையும் உளுந்து என்னையே பஞ்சராக்கி போட்டுறிய. அதுக்கு தான் நான் பாய தூக்கிட்டு இப்ப நான் முத்தத்துக்கு போயிறியது. எம்மா அப்படி எங்களால தான் போய் அங்க போய் படுக்கியா? நாங்க கூட நினைச்சோம் அப்பா மேல பாசத்துல அப்பா கூட போய் படுத்து கிடக்கா அங்க கீழே பாய போட்டுன்னு நினைச்சோம். ஆமாம்மா, அப்பா நல்லா வெளியே நல்லா கைத்து கட்டில போட்டு தூங்குறாரு. அப்பா பக்கத்துல கீழே பாய போட்டு அதுல படுத்து கிடக்க அம்மா கத்து கட்டில இடம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க ஒரு சில நேரம் கிண்டல் பண்ணுவோம் உன்னைய. ஓஹோ, இந்த பேச்செல்லாம் வேற நடக்குதா? ஆமாம்மா, இன்னொரு கட்டிலு இது கட்டிலு பின்னாம கிடக்கு பேரு. பின்னாடி ஒரு கட்டிலு சட்டம். அந்த சட்டத்தை எடுத்து ஒரு நாள் லீவ்ல உனக்காண்டியே மெனக்கிட்டு ஒரு கட்டிலு பின்னா அப்பா பக்கத்துல போடியதுக்கு ஒரு கட்டிலு செய்யணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீ என்னன்னா இப்படி சொல்ற? எங்களாலதான் போனா அங்க போய் படுத்திருக்கேன்னு. ஆமா, வேற நீங்க பெட்லயும் படுக்க விட முடிய கீழையும் படுக்க விட மாட்டீங்க. வேற எங்க போறது? வெளியே முத்தத்துல போய் படுக்கலான்னா வேற அவரு கொஞ்சம் துணைக்கு இருந்தாதான் படுக்க முடியும். அதனால அவரு கட்டில காலுக்கு கீழே நான் படுத்து கிடப்பேன். சரிம்மா வா வந்து பெட்ல படு எங்க கூட. கூடலாம் படுக்க முடியேன். 2 பேரும் கீழே படுக்கணும். நீங்க 2 பேரும் கீழே படுத்தியாலும் நான் பெட்ல படுத்துக்கிடுவேன். நடுவுல கடந்துக்கிட்டு உங்கள கடந்து என்னால சண்டை போட முடியாது. ஒருத்தி இந்த பக்கம் காலத்துக்கு போடுவா, ஒருத்தி இந்த பக்கம் காலத்துக்கு போடுவா. என் மேல படுது நீ எடு, உன் மேல படுது நான் எடுன்னு 2 பேரும் அதுலயும் சண்டை போடுவீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் 2 பேரும் கீழே படுக்கேன்னு சொல்லுங்க, நான் பெட்ல படுக்கேன். இல்லாட்டினா நான் பாயை எடுத்துக்கிட்டு உங்க அப்பா கிட்ட நான் அங்கே போய் படுத்துக்கிடுவேன் தெருவில்லம்மா முத்தா. எங்கேயோ படுக்கேன். இப்ப என்ன பண்றீங்க? எங்கேயே ஏண்டாமா நீ போ, அப்பா கிட்டே போய் படு போ. கீழே படுத்தா ரொம்ப முதுகு வலிக்கும், தூக்கமே வராது எனக்குலாம். அதானே பிள்ளைல அம்மைக்கு விட்டு கொடுத்துட்டாலும் அதுக்கெல்லாம் முடியாம கிடந்தேன்னா பச்சை தண்ணி பல்லுல படுறதுக்கு கூட தராண்டாலுவே விழுவேன். ஏன்ப கொம்மி இதுக்கெல்லாம் போய் இப்படிலாம் பேசுற? வா வந்தப்ப படு. ஒன்றும் தேவையில்ல, 2 பேரும் சண்டை போடாம தூங்குங்க போத. சரிம்மா, குட் நைட். ஸ்வீட் ட்ரீம் வித் கொஸ்கடி. பாவம் அம்மா, அவளை பேசாட்டிக்கு பெட்டில் படுக்க சொல்லிட்டு நம்ம 2 கீழே படுத்து இருந்திருக்கலாம். ஏன் போய் இடம் தர முடியேன்னா அப்படி சொன்னாதான் அவளும் அப்பா கிட்ட போய் அங்கே போய் படுப்பா. அப்பதான் அப்பாவும் அம்மையும் கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாவ. ஆமா, அதுவும் சரிதான். வெளியே பாரு எப்படி இருக்குன்னு நிலா. அப்படியே ஜிலி ஜிலின்னு காத்து நல்லா சூப்பரா இருக்கு. இப்படி மொட்டை மாடியில போய் படுத்தா எப்ப ஜம்முன்னு இருக்கும். நம்ம வீட்டுல கட்டினதுதான் கட்டினாங்க, மாடிப்படி வச்சு கட்டியிருக்கலாம்ல. மொக்கையா கட்டி வச்சிருக்குதுவ. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா அழகா கட்டிட்டு மேல ஒரு மொட்டை மாடிக்கு போற மாதிரி கட்டி விட்டுருக்காங்க கேனைங்க. ஆமாப்பா, அதுக்கு பதிலாக முத்தம் இருக்கலாம், முத்தத்தில் போய் படுத்துக்கிடலான்னு பார்த்துருப்பாவ. ஆனால் மாடி இருந்திருந்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி வாபா சோனி, தூங்குவோம். எனக்கு தூக்கம் வரல, நான் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்ட போகிறேன். அப்போ நானும் ஃபோனை பார்ப்பேன். பாரு, பார்க்காதன்னு ஒன்று யார் சொன்னா? நல்ல வேலை அம்மங்கன்னு இல்லை. அம்மா இங்கே படுத்திருந்தானா எனத்துக்கு ஃபோனை நோண்டிட்டு அடக்கியன்னு சத்தம் போடுவா. அம்மா நம்ம ரூம்ல படுக்காததான் நமக்கு ஒரு வசதியா தான் இருக்கு. இதுக்கு தான் அம்மா அங்க அனுப்பி விட்டியோ? எதை கொஞ்சம் வாயை மூடுறியா? நீ இப்ப யாருக்கு சேட் பண்ற? அது எதுக்கு உனக்கு? நான் யாருக்கு வேணாலும் பேசுவேன். நான் சும்மா யூடியூப் தான் பார்க்கேன். உன்னை மாதிரில உன்னை யாருக்கும் மெசேஜ் பண்ணல. நானும் கலைக்கு தான் பண்றேன், வேற யாருக்கும் பண்ணல. நம்பிட்டோம். நீ நம்பலன்னா எந்தாலையும் போ, எனக்கு என்ன வந்துச்சு? கொமரிவலா போன நோண்டிட்டு அடக்கிய தூங்காம அந்த தூங்கணுமா? போன ஈனெல்லாம் பிடிங்க அடுப்புக்குள்ள வச்சு விடுவேன் அம்மா, சொல்லிட்டேன். இந்த சார்ஜில் போட்டுட்டு தூங்க போறேம்மா. ராத்திரி பூரா அதுல சொருவி இருந்தனா வெடிச்சிருமா போன்னு. அப்படியெல்லாம் போடப்படாது. காலையில எந்திரிச்ச அப்புறமா சார்ஜ் போடுங்க. எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு இருந்தா அந்த போனை என்னதான் செய்யும்?
வாய் இருந்தாலும் அது அழத்தான் செய்யும் கருமம். சரிம்மா சரிம்மா, நீ இப்போ எதுக்கு வந்தா? தூங்க போறேன்னு சொன்ன. எல்லாம் பாய் எடுக்காம போயிட்டேன், பாய் எடுக்க வந்தேன். இந்த குமரிவளுக்கு தனி ரூமு கொடுத்தாலும் வழங்காததான் போல இருக்கு. ஏதோ ஒருத்தி 2 பேர் கிடக்கிறதுனால தான் சரி படுத்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கேன். ஏதாவது ஒருத்தி எதுவும் தப்பு கிப்பு பண்ணனிய என்னைக்கு தேர்த்து அன்னைக்கு தலையை திருக்கி போட்டுருவேன். அம்மா சொல்லிட்டேன். 24 மணி நேரமா போன நோண்டியதை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலாமா? ஏம்மா போன நோண்டினாலே உனக்கு தப்பான பிள்ளைகள் தானாமா? சும்மா போம்மா. உலகமே இங்கே ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஃபோனு சும்மா டைம் பாஸுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ உடனே தப்பாக நினைக்காத. வயசு இந்த வயசு பிள்ளைகளு சொல்லியது எல்லாம் தப்பாக தான் தெரியும். பெத்தவியே சொல்லியது, அதனால தான் சொல்லியது மறுபடி. ஏம்மா நான் பார்த்துக்கிட்டியம்மா, நீ தைரியமாக போய் தூங்கு. எனக்கு ஒன்று நினைச்சாதாளா பயம்? அவளான என்ன தேறிடுவா. நீ எந்த அளவு உள்ள போறிய தெரியல சாக்கடையில். நீ இப்படியே நினச்சிக்கிட்டு திரி. பாய் நான் தான் அங்கனதான் இருந்தது, எடுத்து தரட்டுமா? ஒன்றும் தேவையில்ல, நானே எடுத்துக்கிட்டுறேன். பாத்தியா உங்க அம்மைக்கு கொழுப்ப. தப்பு பண்றது நீ, திட்டு வாங்குறது நான். உன் மேல இருக்க நம்பிக்கை கூட என் மேல கிடையாது. ஆனா நீ தான் திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. திருட்டு பூனை, நீ கொஞ்சமாவது திருந்துறதுக்கு வழிய வர சொல்லிட்டேன் அம்மா. நான் என்ன தப்பு பண்ணேன் திருந்துறதுக்கு? ஓஹோ அப்படியா, சரி. போனெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு தூங்குங்க. நான் இடையில வருவேன். வரும்போது எவ்வளவு போன நோண்டிட்டு இருங்க. போன புடிங்கி நாங்க உடைச்சிருக்கேன் காலையிலே. எம்மா நான் தூங்கிட்டேன். பாரு எப்படி டைப்பா நடிச்சுக்கிட்டு திரியுதுன்னு. என்னைக்கு வசமா மாட்ட போறால தெரியல. அன்னைக்கு தான் இருக்கு இவளுக்கு கச்சேரி. என்னையவே அடிச்சிட்டீங்களா? நான் இடம் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் போறேன். பாருங்க உங்க அம்மைய பாருங்க. இப்ப கூட சிரிக்குது அந்த பொம்பளை. இதுதான் உங்க டக்கா. அது உடனே மூஞ்ச மாத்திட்டு பாருங்க. நீ இந்த வீட்டுல இருப்பியா இல்ல எங்கேயும் போய் விழுந்து சாவியோ? எந்த அலையும் போ, எனக்கு தெரியாது. இன்னொருக்கா எங்க அம்மையை பத்தி பேசினா அவ்வளவுதான். பாத்துக்க உனக்கு மரியாதை. நான் போறேன், நான் வர மாட்டேன். இப்பவே நான் பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டிட்டு வரேன் பாருங்க. லட்சுமி அக்கா. ஐயா அவளை பெய்ய பாரியா. ஓடியா பேருக்கலாச்சுக்கிட்டு. ஏம்மா அவளை பத்தி தெரியாதம்மா. இது ஒரு தெரு தாண்டி கூட போகமுண்டா. நாயை பார்த்துக்கிட்டு அடிச்சு பறந்து மறுபடியும் வீட்டுக்கு தான் வருவா பாருங்க. அப்படியே போனாலும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போவா. அங்க பத்திரமா போய் இருந்துட்டு காலையில வருவா. விடுங்க, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. போங்கம்மா. என்னாலதாயா உனக்கு இந்த பிரச்சனை? நான் இனிமே வாய் ஒன்றும் பேச முடியா. நான் வாயை முடிட்டு ஓரமா கிடக்கேன். வெந்ததை தின்னுட்டு அப்படியே கிடக்கையா. நான் இனிமே எதுவும் பேசாண்டேன். அம்மா அவ பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்கிடாதுங்கம்மா. அது ஒரு பைத்தியம். ஏதாவது சொல்லிட்டு அடக்கம். அவளா ஒரு ஆள் 5 ரூபா தாளுன்னு அவ பேசுறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அம்மைக்கு அம்மா பென்ஷன் காசு இருக்குல்லையா, நான் அதை வச்சு ஒப்பேத்திக்கிடுவீங்க. நான் பாத்துக்கிறேன். அங்க பாரு, உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு. அவகிட்ட நீ 1 ரூபா வாங்காத. அவ எதா இருந்தாலும் சொல்லிதாயா காட்டுவா. சரி நீங்க எதுவும் போட்டு யோசிக்காம போய் தூங்குங்க. நான் இந்த மாவாட்டிட்டு அள்ளி வச்சுட்டு நானும் வந்து படுக்கேன். சரியா. அப்பயும் பாரு மாவாட்டி வச்சுட்டு தூங்கியானா. இவன் அந்த கலசடைக்கு ஏத்த கலசடை தான். ஏங்க என்ன விட்டு போவாதீங்க. அட நாம கண்டது கனவா? ஏன் எனக்கு இப்படி கனவு வந்தது? என்னை விட்டு தயவு செய்து எங்கேயும் போகாதீங்க கோப்பல. ஏன் எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவா வருது? சீக்கிரமா என்கிட்ட வந்துருங்க கோப்பல. நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கூட சேர்ந்து தான் வரணும் வீட்டுக்கு, இல்லைன்னா வரக்கூடாதுன்னு எங்க அம்மா வேற சொல்லிட்டாங்க. அங்கேயும் போக முடியாம நான் இருக்கேன். தயவு செய்து சீக்கிரம் வந்துருங்க கோப்பல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் என்னை இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல. எவ்வளோ கெஞ்சி கேட்டேன். சீக்கிரம் வந்துருங்க கோப்பல. நீரின் மகன் எந்தன் காதலன், நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் நீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை மீண்டும் தீண்டும் போது காதல் தேவன் இருமுறை முதல் இரவுகள் தருவான். பறவை ஒன்று கரையில் நின்று கண்ணீரில் கடல் அலை நனைக்குதே. கடலுக்குள்ளே பட இதயம் தேடி கண்ணெல்லாம் தீ வளர்த்து துடிக்குதே. ஏங்க தலவாணி எங்கங்க? தலவாணி இல்லாம அடக்கியே. தலவாணி வேணா தரட்டுமா? நீ என்ன இங்க வந்துட்டா? உள்ள படுக்கலையா? எங்க மனுஷன் அவ்வளோகிட்ட படுக்கே ஆகும். அதான் நான் வெளியே வந்துட்டேன். இங்க வெளியே கொசு கடிக்குன்னுலாம் சொல்லிட்டேடாப்பா.
காத்து கொஞ்சம் பலமா அடிச்சிச்சுன்னா கொசு கடிக்காது. இந்த காத்தே இல்லாத நேரத்துல தான் கொசு கடி அதிகமா தெரியும். பாப்பேன், கொஞ்ச நேரம் படுத்து பாப்பேன். இல்லைன்னா மறுபடியும் பாயும் தலைவனியும் தூக்கிட்டு போய் அங்க உள்ள தார்சால படுத்துருவேன். அவ்வளவுதான். சரி சரி பாடு பாடு. தலைவாணி வேண்டாமாக்கா? தலைக்கு தலைவாணி இல்லாம அடக்கியரு. தலைவாணி கால் வலிக்குன்னு காலுக்கு வச்சுட்டேன், அதான் தலைக்கு வைக்கல. வேணுமா? வேணா தலைவாணி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தலைக்கு தலைவாணி வச்சுட்டு மறுபடியும் காலுக்கும் வச்சேன்னா ஒரு மாதிரி முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இப்படி இருக்கட்டும். என்னமோ போங்க, கை வலிக்கிங்கிய கால் வலிக்கிங்கிய இப்படி இருந்தனா என்னன்னு பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு சொத்து சேர்க்க போறியரு. சொத்து எங்க சேர்க்கறது? இனிமே பிள்ளைகளை கரையத்தை தான் பார்க்கணும். அததான் சொல்லியே, அதுக்கு நகை எடுக்காண்டாமா? நகை கொஞ்சம் சேர்த்தா தானே ஒருத்தன் கையில கட்டி கொடுக்க முடியும், பிடிச்சு கொடுக்க முடியும். ஒரே இப்பெல்லாம் கை வலிக்கிங்கிய கால் வலிக்கிங்கிய உடம்புக்கே முடியலங்கிய. நீங்க அப்படி சொன்னா எனக்கு என்னன்னு பயமா இருக்கு தெரியுமா? இந்த 2 பிள்ளைலையும் என்னன்னு கரையத்த போறோமோன்னு எனக்கு பயம் வந்துருது. பயப்படாத பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. அது குடிச்சு குடிச்சு உடம்பு எல்லாம் போச்சு பத்தியா, அதனால தான் இப்போ இப்படி இருக்குன்னு நினைக்கேன். அதானே, நான் அப்ப சொல்லும் போது கேட்கணும்ல. குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, 2 பிள்ளைகள் இருக்கு கரையத்துனா நான் எத்தனை தடவை தலைப்பாட அடிச்சிருப்பேன். கேட்கறது கிடையாது. இப்போ இருந்து சொல்லும், கை வலிக்கு கால் வலிக்குன்னா வயசாகுதுல்ல, குடிச்சு குடிச்சு நரம்பெல்லாம் செத்து போச்சுன்னு. சரி அம்மா, கோவப்படாத, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். தூங்கு தூங்கு, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இவகிட்ட பேசும்போது குடியை பற்றி பேசிடக்கூடாது. பேசுன்னு அவ்வளோதான், பத்திராளியா மாறிடுவா. சொல்ல சொல்ல குடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கும். இப்போ என்னத்தை இழந்து நிற்க? நீ என்னத்தை புலம்பிக்கிட்டு இருக்க? அதான் எங்கள் அக்காட்ட எல்லாத்தையும் கொடுத்து நாசம் பண்ணிட்டேன்னா அதுக்கு தான் இப்போ எங்கள் அக்கா தோட்டத்தை எழுதி வச்சுட்டல்ல, அப்புறம் என்ன? சும்மா எப்போ பார்த்தாலும் குடிச்சு அழிச்சிட்டான்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க. எனக்கு கோபமா வருது. வர வர உண்மையை தானே சொன்னேன். ஏதோ ஒரு தோட்டத்தை எழுதி தந்துட்டா எல்லாம் தந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ என்ன, அவ கடையும் எடுத்து எழுதிட்டு வான்னு அடிச்சு பத்த போறீ என்னைய? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? அது எதுக்கு எனக்கு? அன்னைக்கு என் பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை கிடையாது இல்லன்னு சொன்னேன். பிள்ளைக்கே சேர்ந்து நகையை சேர்த்துருக்கலாம், 2 பேரும் இருந்திருந்தா ஒன்னா இருந்திருந்தா. அப்ப போனீர்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமே இருக்க கதையே பேசு. சும்மா முடிஞ்சு போன கதையே பேசிக்கிட்டு இருக்காத. தூங்கு. இவளும் தூங்க மாட்டா, நம்மளையும் நிம்மதியா தூங்க விட மாட்டான். இல்லைன்னா நான் பாட்டுக்கு கட்டில தூக்கிட்டு தெருவுக்கு போயிருவேன் பார்த்துக்க. நான் எதுவும் பேசலம்மா, தூங்குங்க. மனுஷன் ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கா. இவர்கிட்ட பேச ஆகாது. அதுவும் ஐயா அக்காவை பத்தி பேசிட்டு அவ்வளவுதான், கொந்தளிச்சிருவாரு மனசன். இங்க பாரு நாயா, வெறுப்பேத்தாத. நானே கடுப்புல போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் கல் எடுத்து எரிஞ்சிருவேன். அம்மா ராத்திரியானா என்ன உனக்கு கண்ணா தெரியல? பகல்ல வாலாட்டிக்கிட்டே பின்னாடியே வருவே. பெரிய பாறாங்குள்ள தூக்கி தலையில போடுறதுக்குள்ள ஓடி இருபத்துக்க. ஓடுன்னு சொன்னேன். அந்த பையன் இருக்கட்டும். மனுஷன் இருக்க நிலம தெரியாம இந்த நாய் வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. லட்சுமி அக்கா எங்க லைட்டு கிட்ட ஆஃப் பண்ணிட்டாவா? தூங்கிட்டாவளோ? லட்சு லட்சு ஏ லட்சு, நல்ல வேலை படல திறந்துதாடாக்கு. ஐயா லட்சு, தூங்கிட்டீங்களா? ஐயா லட்சு எந்திரிங்க. லட்சு லட்சு. ஐயா என்னங்க திருடன் என் செயினக்கா. என்னது திருடனா? எங்க இருந்தா கம்பெடுத்துட்டு ஓடியாரேன். ஐயோ லட்சு, நான் திருடன் இல்ல, உமா. இல்ல நீயா? நீ எதுக்குலாம் இப்ப இங்க வந்த அந்த நேரத்துல? ஏக்க வாங்கக்க, என் புருஷன் என்னைய அடிச்சு விட்டா, வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க. என்னது, உன் புருஷன் அடிச்சு விட்டானா? என்னாச்சுல? எதுக்கு அடிச்சான்? அந்த தொப்பி தரல எனக்கு கொழுப்புக்க. அவ அம்மாக்காரி ஏத்தி விட்டு என்னைய அடிக்க வச்சுட்டா. அவனும் பலாருன்னு என் கண்ணத்திலே அரைஞ்சு விட்டான். அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன், வந்து என்னன்னு கேளுங்கக்கா. புருஷன் முண்டாட்டி சண்டைக்கு இவ பஞ்சாயத்து பண்ண போவா. இவ வந்து என்னது சீத்தமில்ல ஒருத்தி வருவாள பஞ்சாயத்து பண்ண, அவனு நினப்பு. வா வந்து உட்காரு முத. நான் உட்கார்றதுலாம் இருக்கட்டுக்க. முத வந்து அந்த தொப்பி தலையனை என்னன்னு கேளுங்க. அவன் கேட்க ஆள் இல்லைன்னு என்னைய அடிச்சுக்கிட்டு திரியான். எல்லாம் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள அடுத்தையே தலையிடக்கூடாது. ஆனா நீங்கள் தான் குடும்பத்துக்குள்ள பேசி அதை சரி பண்ணிக்கிடணும். நாங்களும் வந்து கேட்க மேல வச்சுக்கிடக்கூடாது. ஏக்க அந்த தொப்பி தலையனையே அடிச்சு விட்டாங்க, கேள்வி கேட்க வாங்கினா நீங்க இப்படி சொல்றீங்களா? எனக்குன்னு யாருக்கா இருக்கா? நான் எதுனாலும் உங்ககிட்ட தானே ஓடி ஓடி வருவேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படிக்க? எல்லாம் முத வந்து உட்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு முத தெளிவா சொல்லு. ஏக்க எப்பயும் போலதாம்க்க, அவனை ஹோட்டலுக்கு மாவாட்ட சொல்லியிருந்தேன், ஆட்டிக்கிட்டு இருந்தான். அப்ப அது அம்மா வந்து தேவையில்லாம பேசி அவரை தூண்டி விட்டு என்னைய அடிக்க வச்சிருச்சுக்க.
ஏம்மா உன் புருஷனாமா உன் ஹோட்டலுக்கு மாவாட்டுவான்? ஆமண்ணே, ஆட்டு உரல்ல போட்டு ஆட்ட சொல்லுவேன். அப்பா உன்னைய அரைஞ்சது தப்பே இல்லை. எல்லாம் கிரைண்டர் இருக்கும்ல உன் வீட்டுல, கிரைண்டர்ல போட்டு ஆட்ட முடியாக்கா? அப்படிதான் கிரைண்டர்ல போட்டேன், கரண்ட் பில்லு அதிகமா வந்துருச்சுன்னு ஒரே திட்டு என்னைய என் மாமியாரு. அதனாலதான் ஆட்டு உரல்ல ஆட்ட ஆரம்பிச்சேன். அதான் கை வலிக்குன்னு என் புருஷனை ஆட்ட வச்சேன். அதுக்கு என் மோனை இப்படி வேலை வாங்குறா, அப்படி பண்ணியா இப்படி பண்ணியான்னு காசு வித்திலாம் நான் ரொம்ப பேசிச்சா. அந்த நானும் திருப்பி பேசவா, அது சண்டை ஆகி போச்சு. அதான் என் புருஷன் அடிச்சு விட்டான். போன மாசம் அப்படிதான் உங்க அப்பனா கட்டுவான் கரண்ட் பில்லு, ஊன்னு தையா தக்கான்னு நின்னுச்சு. அதனாலதாங்க ஆட்டு உரல்ல ஆட்ட விட்டேன். சரி சரி விடு. இப்ப நீ சண்டை போட்டுட்டு கிளாச்சிட்டு வந்திருக்கியே, உன் புருஷன் சொல்லிட்டு வந்தியா சொல்லாம கொள்ளாம வந்தியா? சொல்லிட்டு தான் வந்தேன். லட்சுமி அக்கா வீட்டுக்கு போறேன், இப்ப ஆளை கூட்டு வரேன் பாருன்னு. சுத்தம். நீங்க தானே வந்துன்னு சொல்லியிருக்க. சரி வந்து பாடு, எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கிடலாம். எக்கா அப்ப நீங்க வர முடியல? இப்ப ராத்திரி போய் என்னத்தை கேள்வி கேட்க, காலையில பேசிக்கிடலாம். வந்து பாடு பாடு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவளுக்கு. ஏதாவது ஏழரையை கூட்டிகிட்டே இருப்பாளுவ, இவ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பா. தேவையில்லாத வேலை இந்த லட்சுமிக்கு. நம்ம சொன்னால் கேட்கவா போறா? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்குவோம். இப்போதான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்து எழுப்பி விட்டுட்டா. இனிமேல் எப்போ தூங்க? வாரியா உள்ள வாரியா? என் மௌலோட்ட கொஞ்சம் தள்ளி படுக்க சொல்லிட்டாங்க, கட்டில படுத்துக்க. ஏண்டாம்க்கா, நான் உங்க கூட எங்க முத்தத்துல படுத்துக்கிடியே. சரி அப்ப வா, வந்து பாடு. கண்டதையும் போட்டு யோசிக்காம தூங்கலாம். எனக்கு கோவமா வருதுக்கு அந்த தொப்பிக்காரன் மேல. சரி எதா இருந்தாலும் விடிஞ்சதான் பாத்துக்கிடலாம். தூங்கு தூங்கு. நான் விட மாட்டேன் அந்த தொப்பிக்காரனை. என்னை அடிச்சிட்டாம்ல, அவனை மூட்டை பச்சு நசுக்க மாதிரி காலுக்குள்ள போட்டு நான் நசுக்கு நசுக்குன்னு நசுக்கல. என் பேர் உமா இல்ல. அடாடா, லட்சுமி அக்கா வீடு காலையிலே நல்லாதான் இருக்கு. காலையிலே யார் வீட்லயோ அருமையா பாட்டு ஓடுது. சூடா இப்போ ஒரு டம்ளர் காப்பி குடிச்சுக்கிட்டு ஒரு வடை கிட சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அப்படியே இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கும். போட்டு தந்தா நல்லாதான் இருக்கும். சரி லட்சுமி அக்கா அந்த பக்கமா வரட்டும், வரும்போது கேப்போம். அடா, இது யாரு? உமாக்கா காலங்கத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்காவே. ஏய் ஹாய் உமாக்கா, ஹாப்பி மார்னிங். என்ன காலையில இந்த பக்கம்? என்னது காலையில இந்த பக்கமா? நான் ராத்திரில இருந்து உங்க வீட்ல தான் இருக்கேன். போ சீக்கிரம் ஓடி போய் பேஸ்ட் எடுத்துட்டு வா. ஐயோ, பேஸ்ட் வச்சு வரல தான் தேய்க்கணும். வேண்டாம் வேண்டாம், உமிக்கறி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. ஓடு, பல்லு தேய்க்கணும். என்னக்கா சொல்றீங்க? ராத்திரில இருந்து எங்க வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா, நான் எங்க வீட்லலாம் என்ன கொஞ்சம் லேட்டா தான் எந்திப்பேன். உங்க அம்மா தான் சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டாவ. வேற வழி இல்லாம இங்க வந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். போ போய் உமிக்கறி எடுத்துட்டு வா, சீக்கிரம் ஓடு. உங்க அம்மா எடுத்து சூடா காப்பி ஏப்பி ஏதாவது போட்டு கொண்டு வருவாங்களா இருக்கும். அதுக்குள்ள பல்ல தேய்க்கணும்ல. எல்லாம் சோனி, இந்தா இல்ல ஒரு 2 குடம் தண்ணி எடுத்துட்டு ஓடு. எம்மா என்ன என்னைய தண்ணி எடுக்க சொல்றா? அதான் இன்னொருத்தங்க உள்ள தூங்கி இருந்தாலும் அவட சொல்லுவேன். நான் தெரு பெருக்க போறேன். தெரு தெருக்குனாலும் தெரு பெருக்கி தண்ணி தெளிக்க தண்ணி வேணும்ல. ஒரு சொட்டு தண்ணி கிடையாது வீட்ல. போ போய் ஒரு 4-5 குடம் தண்ணி எடுத்து பின்னாடி தொட்டில கொண்டு போய் ஊத்துனாதான் தண்ணி. குளிக்க கழிக்க ஒன்றும் தண்ணி கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் தான் தண்ணி வருமா. நேத்தே சரசு சொன்னா. அவளை சொல்லலாம்ல, சந்தியாக்கா ஒரு படத்தை கொடுத்து விடு. அவளும் வரட்டும், நானும் ஃபுல்லா எடுக்க மாட்டேன். அவ இப்பதால எந்திரிச்சு பல்லு விளக்க போயிருக்கா. அவட்ட அடுத்து கொடுத்து விடியே. நீ இந்த குடத்தை கொண்டு போய் கோயில் பைப்ல போய் அங்கே போய் பிடிச்சிட்டு வா. உப்பு தண்ணினாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு வா. சரி, அவட்ட ஒரு குடம் கொடுத்து விட சொல்லிட்டாம்மா. லட்சுமி அக்கா காப்பி கொண்டு வருவீன்னு பார்த்தேன், காப்பியே காணோம். அட கொஞ்சம் பொருளா, விடிஞ்சு விடியாம இவ ஒருத்தி காப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா. பல்லு விளக்குனியா? இப்பதான் உங்க மோட்ட கேட்டேன், பேஸ்டோ இல்ல உமிக்கறி ஏதாவது இருந்தா கொண்டா பல்ல தேய்க்கணும்னு. அவ பியாய எறிஞ்ச கணங்க நிக்கா. அம்மா ராத்திரில இருந்து உமா கங்க நம்ம வீட்லயே இருக்கவே. ஆமா ஆமா, அவ ராத்திரியே வந்தா. ஏன் அவிய வீட்ல பத்தி விட்டுட்டாவளாம் அவியல? ஆமா, அவ புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா. அவளை வேற கொண்டு போய் விடணுங்க. என்ன நீ கொண்டு போய் நான் பேசி விட என்னத்த பேசன்னு தெரியல. பெரிய பொண்ணு இந்த மாதிரி தான் ஒரு நாள் கூட்டு போய் என்னை கேவலப்படுத்தினா. இன்னும் இவாட்டையும் நான் இவ புருஷன்டையும் போய் என்ன கேவலப்பட போறேன்னா தெரியல. இன்னும் எங்களையும் எழுப்பிருக்கலாம்ல, நாங்களும் வந்திருப்போம்ல சண்டையை பார்க்க. ஏலா அவ சண்டையை போட்டுட்டு வீட்டுக்கு அவ மட்டும்தான் வந்தா, இங்க வந்துலாம் சண்டை போடல ஒருத்தரும். ஓ அப்படியா? போ நீ குடத்தை கொண்டு சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு ஓடு.
ம் போறேன் போறேன். உமாக்கா உமிக்கேரி பேசிட்டு எங்க அம்மாட்ட ஏதாவது கேளுங்க, என்ன வேணுமோ எங்க அம்மா எடுத்து தருவா. ஏக்கா பல்லு விளக்கலன்னா கூட பரவாயில்லக்கா, ஒரு டம்ளர் காப்பி தாங்கக்கா, சூடா காப்பி குடிக்கணும் போல இருக்கு. ஏலா சூடா காப்பி வேணும்னா உன் வீட்டுல போய் போட்டு குடி ஓடு. நான் இன்னும் பால் வாங்கே போல பத்திராளி அக்கா வீட்டுக்கு, இவளுக்கு காப்பி வேணுமா காப்பி அதுக்குள்ள. என் வீட்டுக்காரன் நாங்க டீ கடையில போய் தான் குடிக்க போயிருக்காரு. சரி சரி கோவப்படாதீங்க, நீங்களே பொறுமையா போட்டு தாங்க, எப்போ போட்டு தரீங்களோ போட்டு தாங்க, நான் குடிக்கேன். அப்புறம் எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க என்ன. எங்க வீட்டுக்காரன் 4 கேள்வி நாக்கப்படுங்க மாதிரி கேட்கணும். உன் புருஷன் என்னைய கேட்காம இருந்தா சரிதான், நாக்கப்படுங்க மாதிரி. எனக்கு வேற பயமா இருக்கு. போன தடவை இப்படிதான் பெரிய பொண்ணு என்னைய கொண்டு விடுங்கக்கா அவரு திட்டிவிட்டாரு என்னைய. இப்படிலாம் இவளுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு வராதிங்க கண்ணிக்கிட்டு. அது மாதிரி உன் புருஷனா இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏசடிக்கு நீயே காலையில எந்திரிச்சு பெயராளா, நான் வேணா காப்பி போட்டு தாரையும் குடிச்சிட்டு போயேன். அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா, நீங்களே கொண்டு போய் என்னைய விட்டுட்டு வந்துருங்கக்கா. இல்லாட்டினா அந்த மனுஷனுக்கு என்னைய பார்த்தா இலக்காரமா தெரியும். நீங்களாம் யாராவது அவரை பிடிச்சி கேள்வி கேட்டாதான் அடுத்த தடவை பயப்படுவாரு. என்னத்த பயப்பட போறாரு? உன் மாமியார் வேற ஏதாவது சொல்லும், எனக்கே பயமா இருக்கு. என்னத்த சொல்ல, உங்களோ கூட சவாசம் வச்சுக்கிட்டு நான் படிய பாடி எனக்கு தான் தெரியும். கேவலப்படுத்தி விடுவாளோ போல இருக்கம்மா இவ்வளவு. ஏக்கா என்னைய தனியாலாம் போக சொல்லாதீங்கக்கா வீட்டுக்கு. ராத்திரி முழுக்க உங்க வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு வாங்க, இல்லாட்டினா வேற அதையே ஒரு இதாக வச்சு என்னைய திட்டுவாவே. சரி சரி, இந்த வீட்டுக்கு பின்னாடி அங்கே உமிக்கேரி ஒரு சாக்கில் வச்சிருப்பேன், அந்த வேப்ப மரத்து பக்கத்தில் இருக்கும். போ போய் உமிக்கேரி எள்ளி பல்ல தேயும் போத நான் பத்திராளிய கடை போய் பாலை வாங்கிட்டு வந்து காய்ச்சி தாரேன். காப்பியை குடியும் அப்புறம் போ. ஐயோ பாவம் உமாக்கா. ஏம்மா சாலினி, ஏம்மா என்னாச்சு? எதுக்கு உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கத பார்க்க எனக்கு சங்கடமா இருக்குமா? என்னாச்சுன்னு சொல்லு. ஏதோ உடம்புக்கு என்னமோ பண்ணுதா? அதெல்லாம் இல்லத்த. அப்புறம் எதுக்குமா இப்படி உட்கார்ந்து தனியா அழுதுகிட்டு இருக்க? காலையில எந்திரிச்சதும் காப்பி கூட குடிக்காம இப்படி இருக்க? என்னாச்சுன்னு அத்தை கிட்ட சொல்லுமா. என்னம்மா ராத்திரி முழுக்க இங்கனதான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியா? அப்ப நீ அத்தை ஒரு கெட்ட கனவு கண்டேன் அத்தை. சந்தோஷ் என்னைய விட்டு போயிடுவார் அத்தை. என்னது கனவா? ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் ஒரு கடற்கரை ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு அலை வந்து சந்தோஷம் மட்டும் அடிச்சுட்டு போயிருச்சுத்த. அந்த கனவு கண்டதுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குத்த. மனசு தாங்கவே முடியல, அதான் அழுகழுகையா வருது எனக்கு. எனக்கு சந்தோஷ் வேணும் தே. என்ன இவ கனவு வேற இப்படி கண்டேன்னு சொல்றா? இவ பிறந்த நாள் வேற நெருங்க போகுது. இந்த நேரத்துல சந்தோஷ் அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரி எதுவும் நடந்துருமோ? எனக்கு பயமா இருக்குத்தே. இவ நம்மளை விட பயத்துல இருக்காளா? இவளை எப்படி சொல்லி சமாதானப்படுத்த? சரி, இந்த நேரத்துல நம்மளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. அவளை எப்படி ஆயினும் சமாதானப்படுத்துவோம். என் பிள்ளை வேற ஊருக்கு போகும்போதே சொல்லி விட்டுட்டு போனா, என்னை விட நல்லா பாத்துக்கமான்னு. பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அவளை அளவிடாம பாத்துக்கிடுவோம். ஏம்மா சாலினி, இங்க பாரு. இங்க பாருமா சாலினி, ஒரு கனவுக்கு போயிட்டு யாராவது இப்படி பயந்து அழுதுகிட்டு இருப்பாங்களா சொல்லு? சந்தோஷம் உன்னை விட்டு வேற எங்க போறான்? வேலை முடிஞ்சதை நேரம் உன்னைய பக்கம் தான் வர போறான் பாரு. ஆரம்பத்துல இருந்து சந்தோஷம் மனசை நீ எவ்வளவு தூரம் மாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க. இப்ப சந்தோஷம் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க. இல்லத்த, அந்த கனவு நினைச்சாதான் பயமா இருக்கு. இங்க பாரு சாலினி, நம்ம எண்ணம் தான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. சந்தோஷம் உன்னை விட்டு எங்கேயும் போல, வெளியூருக்கு தான் போயிருக்கான். அதனால நீ அதே நினைச்சு தூங்காம இருந்திருப்ப, அதான் அப்படி உனக்கு கனவு வந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நீ அத்தை சொன்ன கேப்பல்ல? அத்தை சரி, நீ நம்பலன்னா கூட பரவாயில்ல. நீ சொல்லு, சந்தோஷம் முன்னாடி உங்ககிட்ட நடந்ததுக்கும் இப்போ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு உனக்கே தெரியும். அவன் உன்னை விட்டுட்டு இருப்பானே நினைக்கிறியா? இல்லத்த, அவர் என்னை விட்டு இருந்துக்கிட மாட்டாரு. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? எங்க போயிருவான் உன் புருஷன்? இங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா இங்கே தான் வருவான். வேணா ஃபோனை பண்ணி அவன்கிட்ட பேசு. அவன் என்ன சந்தோஷத்துக்கு ஃபோனை பண்ணி சீக்கிரம் வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வான்னு சொல்லிடட்டுமா? ஐயோ அத்தை, வேண்டாம் வேண்டாம், அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் வேலையை முடிச்சுட்டே வரட்டும். அப்பனா கண்ணத்தோட சும்மா கனவுக்கெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா பாரு. இப்பதான் என் மருமவன் அழகா இருக்க. போ, நைட்டு ஃபுல்லா இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா போல இருக்கு. கண்ணு மூஞ்செல்லாம் வீங்கி போய் இருக்குது. பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு போய் காப்பி போட்டு வச்சிருக்கேன், போய் குடி. டிஃபன் நான் வந்து செஞ்சு தரேன். சரித்த. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குன்னா, நீ ஒரு வேலையும் செய்யாண்டா. துணியை துவைக்க, பாத்திரத்தை கழுவியும் கிடந்து எல்லாம் செஞ்சுட்டு அடக்காத, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ போய் காப்பியை குடி போ. அடுப்புல சூடாதான் கிடக்கு, ஊத்தி குடி. சரித்த. கடவுளே, இந்த 2 பிள்ளைகளையும் சந்தோஷமா வாழ வைப்பா. எந்த கெட்டதான் நடந்துடக்கூடாது. எனக்கு வேற அந்த ஜோசியக்காரன் சொன்னதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ இவ வேற இப்படி கனவு கண்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இந்த பிள்ளைகள் நேரம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே. நீ தான் கடவுளே துணையா இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. என்ன உமா போவுமா? எங்கக்க? வேற எங்க? உன் வீட்டுக்கு தான். உன்னை வீட்டுல கொண்டு விட சொன்னல, வா போவோம். காப்பி குடிச்சிட்டேன், டிஃபனையும் முடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். அம்மா, உனக்கு வடை பாயசத்தோட அடுத்து விருந்து வைக்கேன், இருங்க. ஆளை பாருங்களா, ஆளை நல்லா. வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கா, நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இவளை என்னையை கொண்டு விட்டுன்னு போய் உடனே இவ என்னன்னா இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நல்லா மினிக்கிக்கிட்டு இருக்கான். சரி சரி, கோவப்படாதீங்க லட்சு. சரி வாங்க போவோம். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வாக்கிங் போயிருப்பாரு. இந்த நேரத்தில் போனான்னா அவர் வீட்டில் இருக்க மாட்டார், எங்கள் மாமியா கிளவி தான் இருக்கும். அதான் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா எங்க புருஷன் ஆபீஸ்க்கு போயிட்டா, அதனால நீ இப்போ கொண்டு போய் விடுறீங்களா, இனிமே நாளைக்கு கொண்டு போய் விடுங்கம்பா. தேவை எனக்கு உன்னைய என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. சரி சரி கோவப்படாதீங்க, வாரேன் வாரேன். காபி பேஸ் நன்னா இருந்துச்சு. இருக்கும் இருக்கும், வா வா போ.